அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன வாரம் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஹஜ்ஜோடைய நிபந்தனைகள்லாம் என்னன்றதை பார்த்தோம். இன்னைக்கு ஹஜ்ஜில் ஜியாரத்துல் மஜீனத்துன் நபவி, அதாவது மஜீனத்துன் நபவி, நபி அவர்களுடைய மஜீதுக்கு செல்றதையும் மதீனாவில் உள்ள மஜீதுக்கு செல்றதையும் பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். மதீனாவில் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஜீதுக்கு சென்று தொழுவது, வணக்க வழிபாடுகள் செய்வது மார்க்கத்துல விரும்பத்தக்க ஒரு அவசியமாகும். அது ஒரு விரும்பத்தக்க அமலாகவே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஆண்டுல எந்த நேரத்துல வேண்டுமானாலும் அங்க செல்லலாம். அதாவது குறிப்பிட்ட நேரம் காலம் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஹஜ்ஜுக்கு முன்பாகவும் செல்லலாம், இல்லது ஹஜ்ஜுக்கு பிறகும் கூட அங்கு செல்லலாம். ஹஜ்ஜுக்கு செல்வதுல மஜிதுல் நபவிக்கு செல்வது உள்ளடங்காது. அதாவது இப்ப ஹஜ்ஜுக்கு செல்றோம், ஹஜ்ஜுக்கு செல்லும் போது மஜிது நபவிக்கு நாங்க போறோம் அப்படின்றது அது கிடையாது. நீங்க ஹஜ்ஜை முடிச்சிட்டோ இல்லைன்னா ஹஜ்ஜுக்கு முன்னாடி நீங்க போகும்போது நீங்க மஜிது நபவிக்கு போய் ஜியாரத்து பண்ணிக்கலாம். ரெண்டும் தனிப்பட்ட ஒரு அமலாகும். மஜிது நபவிக்கு செல்வது பாத்தீங்கன்னா ஹஜ்ஜுடைய வாஜிபுகள்ல உள்ளது கிடையாது. ஹஜ்ஜுடைய வாஜிபுகள்ல மதீனாவுக்கு சென்று நீங்க போய் வணக்க வழிபாடுகள் செல்வது வாஜிபு கிடையாது. ஓகே. எனினும் யார் ஹஜ்ஜுக்காக வருவாரோ அவர் மதீனா சென்று மஜிதில் நபவில் தொழுவது ஒரு பொருத்தமான காரியமாகும். ஆகவே தனது வசதிக்கு ஏற்ப ஹஜ்ஜுக்கு முன்பு அல்லது ஹஜ்ஜுக்கு பின்பு மதீனா செல்லலாம். குறிப்பாக தொலைதூர நாடுகளிலிருந்து வருகின்ற ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு வருகின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் மஜிது நபவிக்கு சென்று தொழுது விடுவது அவர்களுக்கு மீண்டும் ஒரு பயணத்தோட சிரமத்தை ஏற்படுவதை தவிர்த்துரும். இப்போ எல்லாருமே ஹஜ்ஜுக்கு போகும்போது மதீனாவுக்கு செல்றாங்களே, அப்ப நம்மளும் செல்லணுமா, அது கட்டாய கடமையா அப்படின்னா அது கட்டாயம் கிடையாது. இப்ப திருப்பி இங்க வர இயலாத இப்ப சூழ்நிலையில இருக்க, பணம் வசதி குறைவா இருக்கு அப்படின்றவங்க நீங்க ஹஜ்ஜுக்கு செல்லும் போதே ஹஜ்ஜு முடிச்சதுக்கு அப்புறமோ இல்ல ஹஜ்ஜுக்கு முன்னாடியோ என்ன பண்ணலாம்னா போய் மதீனால போய் வணக்க வழிபாட செஞ்சுட்டு வரலாம். அல்ஹம்துலில்லாஹ். இங்க தெளிவா நம்ம ஒன்ன விளங்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். மஜிது நபவிக்கு செல்றது பாத்தீங்கன்னா ஹஜ்ஜோட வாஜிபுகள் அல்லது நிபந்தனையில உள்ளது கிடையாது. ஆகவே அங்கு செல்லாமல் ஒருத்தர் ஹஜ்ஜை முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பிட்டா கூட அவர் மீது எந்த குற்றமும் ஏற்படாது. ஹஜ்ஜுடைய நன்மைகளில் ஏதும் அவருக்கு குறைந்தும் விடாது. ஹஜ்ஜுக்கும் மஸ்ஜிது நபவி செல்வதற்கும் அறவே எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மஸ்ஜிது நபவி செல்வதற்கும் அங்கு தொழுவதற்கும் நபி மொழிகள்ல பல சிறப்புகள் இருக்கு. ஆனா அது ஹஜ்ஜுக்குடைய கட்டாய கடமை கிடையாது. மஜிது நபவியில செல்வதற்கும் அங்க தொழுவதற்கும் உள்ள நபிமொழிகள் நிறைய வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த நபிமொழிகளை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 மஜிதுகளுக்கே தவிர வேறு இடங்களுக்கு நன்மையை நாடி பயணம் மேற்கொள்ள கூடாது. ஒன்று அல் மஜிதுல் ஹராம், இரண்டாவது ரசூலுடைய மஜித், மூன்றாவது மஜிதுல் அக்ஸா. நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது இந்த மஜிதில் தொழப்படுகின்ற ஒரு தொழுகை அல்லாது வேறு மஜிதில் தொழப்படுகின்ற 1000 தொழுகைகளை விட சிறந்ததாகும். ஆனால் மஜிதுல் ஹராமை தவிர, அதாவது மஜிதுல் ஹராமோட தொழுகை அது அல்லாஹ் மஜிதோட ஹராம்ல தொழுகிறதுக்கு இதை தவிர்த்து தான் ரசூல்லா இதை சொல்லியிருக்காங்க. அதாவது நன்மையை நாடி நீங்க பயணம் செய்யறது மஜிதுல் ஹராம், ரசூலுடைய மஜிது, மஜிதுல் அக்ஸா. மற்ற பள்ளிவாசல்ல நீங்க மற்ற இடத்துல தொழுகிறத விட மஜிதுல அந்த நம்ம மதீனாவுல தொழுகிறது 1000 தொழுகைகளை விட சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மஜிதுல் ஹராமை தவிர அப்படின்னு கூறியிருக்காங்க. இந்த நபிமொழிகள் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஜிதிற்கும் நாம் செல்ல வேண்டும், அங்கு தொழ வேண்டும். அங்கு தொழுவதால் நன்மைகள் பல மடங்காக பெருக்கப்படுகின்றன. 3 மஜிதுகளை தவிர மற்ற இடங்களுக்கு நன்மையை நாடி பயணம் செல்லக்கூடாது. மதீனாவுல மஜிதுல் நபவியில தொழுவதற்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே மார்க்கம் அனுமதித்த ஒரு அமலாகும். மேற்கூறப்பட்ட ஆதாரங்கள் பொதுவாகத்தான் இருக்கு. ஆகவே அவற்றில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தான் அதுல அடங்குவாங்க. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சிறுவர்களா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்கள் பயணம் செய்வதற்கு மார்க்கம் என்ன நிபந்தனைகள் விதித்துள்ளதோ அதை நம்ம கவனத்துல வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து மஜிது நபவிய ஜியாரத்து செய்யக்கூடிய முறையை பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். மஜிது நபவி சென்றவுடன் அதில் நுழையும் போது வலது காலை வைத்து துவா ஓதி உள்ளே நுழைய வேண்டும். பொதுவாக எல்லா மஜிதுகளுக்குமே ஒரே துவாவை தான் இங்கேயும் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். மஜிது நபவிக்குன்னு என்று தனிப்பட்ட திக்ருகளோ துவாக்களோ எதுவுமே கிடையாது. மஜிதுல நுழையதுக்கான துவா எல்லாத்துக்குமே பொதுவானதாக தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ்.
மஸ்ஜிதுல் நபவிக்குள் நுழையும் போது வலது காலை உள்ளே வைத்து அஊது பில்லாஹில் அதீமி வபி வஜ்ஹிஹில் கரீம் வசுல்தானிஹில் கதீம் மின ஷைத்தானுர் ரஜீம் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லாஹும்ம மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திகா என்று நம்ம பிரார்த்தனை செய்யணும். இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகத்துவமிக்க அல்லாஹுவை கொண்டும் சங்கை மிகு அவனது முகத்தை கொண்டும் நிலையான அவனது ஆட்சியை கொண்டும் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹுவின் பெயரால் சலாத்தும் சலாமும் அல்லாஹுவின் தூதரின் மீதும் உண்டாகட்டும். அல்லாஹுவே, உனது கருணையின் வாசல்களை எனக்கு திற. இந்த துவாவை ஓதி நம்ம உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா மஸ்ஜித்ல எங்க இடம் கிடைக்குதோ அங்க 2 ரக்காயத்துகள் தொழ வேண்டும். முடிந்தால் ரவுலா, அதாவது சொர்க்க பூங்கா இருக்கு இல்லையா, அங்க தொழுகிறது சிறப்பாகும். ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது வீட்டுக்கும் எனது மிம்பருக்கும் மத்தியில் உள்ள இடம் சொர்க்க பூங்காக்களில் உள்ள ஒரு பூங்காவாகும். மஸ்ஜிது நபரியை ஜியாரத்து செய்வதற்காக மதீனா சென்றவர் 5 நேர தொழுகைகளையும் அங்க நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்ச அளவுக்கு மஸ்ஜிதுல தங்கி இருந்து குர்ஆன் ஓதுறது, திக்ரு செய்தது, நஃபில் தொழுகிறது போன்ற இபாதத்துகள்ல ஈடுபடணும். முடிந்தால் இவற்றில் ரவுலாவில் செய்வது மிக சிறப்பாகும். ஃபர்லான தொழுகையில நேரம் வந்துவிட்டால் ரவுலாவை விட்டு முன் வரிசைகளுக்கு சென்று விட வேண்டும். மற்ற தொழுகைகள் எல்லாமே நீங்க அந்த ரவுலால சென்று தொழுகுவது சிறப்பாகும். தொழுகைக்கான ஃபர்லான தொழுகைக்கான நேரம் வந்துருச்சுன்னா ரவுலாவை விட்டுட்டு முன் வரிசைகளுக்கு சென்றணும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் மார்க்கம் ஆர்வமூட்டிய வழிமுறையாகும். தொழுகைக்கு வரிசை நிற்கும் போது ரவுலாவை விட முன் வரிசைகளுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். நபி அவர்களோட கபூரை ஜியாரத்து செய்யறத பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். மஸ்ஜிது நபவிய ஜியாரத்து செஞ்சதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கபரையும் அவங்கள 2 தோழர்களுடைய அபுபக்கர் மற்றும் உமர் அலி அவங்களோட கபரையும் ஜியாரத்து செய்வது விரும்பத்தக்க ஒரு அமலா இருக்கு. பயணத்தோட அடிப்படை நோக்கம் இதுவாக இல்லை என்றாலும் மஸ்ஜிது நபவியை ஜியாரத்து செய்த பின்னர் இதை செய்யறது முஸ்தகபு, அதாவது இது கட்டாயம் கிடையாது, முஸ்தகபா இருக்கு, விரும்பத்தக்க ஒரு செயலா இருக்கு. மஸ்ஜிது நபவியில போய் தொழுதுட்டு ரசூல்லாவோட கபரை போய் நம்ம பார்த்து அதுக்கப்புறமா அபுபக்கர் அண்ட் உமர் அலி அவங்களோட கபரை போய் ஜியாரத்து செய்யறது ரொம்ப விரும்பத்தக்க ஒரு செயலா இருக்கு. ஏனெனில் எந்த கபரையும் ஜியாரத்து செய்கின்ற நோக்கத்துல தனியா பயணம் செய்வது மார்க்கத்துல அனுமதிக்கப்படல. அது மட்டும் இல்லாம நபிமார்கள் மற்றும் நல்லோர்களுடைய கபர்களை தரிசிக்க செல்வதும் 3 மஸ்ஜிதுகளை தவிர மற்ற இடங்களை தரிசிக்க செல்வதும் ஹராம், தடுக்கப்பட்டது என்பது எல்லா அறிஞர்களுமே ஒருமித்த கருத்தாதான் கொண்டிருக்காங்க. யார் இதை செய்வாங்களோ அவர்களோட எண்ணமும் நோக்கமும் என்ன ஆகுது, பாவமாகுது. அதாவது ஒரு கபூரை போய் நம்ம ஜியாரத்து செய்யறதுனால நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு போறது, அது என்ன ஆகுது, பாவ செயலா இருக்கு. ஆகவே இதை செய்பவர்களும் யாரு, பாவிகள் தான். இந்த செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்பு கூறப்பட்ட வழிகாட்டுதலுக்கு நேரடியா அப்படியே முரண்பட்ட செயலா இருக்கு அப்படின்றத கூறுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கபரை எப்படி ஜியாரத்து செய்யற முறையை பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கபரை ஜியாரத்து செய்பவர் அடக்கமாக சென்று நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய கபருக்கு முன்னால் நின்று ஒழுக்கத்துடன் தாழ்ந்த குரலில் பின்வரக்கூடிய சலாமை கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்றத கூறிட்டு ரசூல்லா என்ன சொல்றாங்க, யார் என் மீது சலாம் கூறினாலும் அல்லாஹ் எனக்கு எனது உயிரை திருப்பி கொடுக்கின்றான், நான் அவருக்கு பதில் சலாம் கூறுகின்றேன். சலாம் கூறிய பின்பு பின்வருகின்ற வாசகங்களை ஒருவர் கூறினால் அதுவும் தப்பு கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நாமளும் ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்து மஸ்ஜிதுல் நபவிக்கும் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் மஸ்ஜிதுல் அக்ஸா மஸ்ஜிதுல் ஹராமுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தையும் இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு தரட்டும். ஆமீன் கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி அல்லாஹும்ம ஆதிஹில் வஸீலத வல் ஃபதீலத வபஅஸகுல் மகாமல் மஹ்மூத் அல்லதி வஅத்தஹுல் அல்லாஹும்ம ஜ்ஸிஹி அன் உம்மதிஹி கைருல் ஜஸாஇ. நான் சாட்சி கூறுகின்றேன், நிச்சயமாக நீங்கள் தூதுத்துவத்தை எடுத்துரைத்தீர்கள், அமானிதத்தை ஒப்படைத்தீர்கள், சமுதாயத்திற்கு நன்மையை நாடினீர்கள், அல்லாஹுவின் பாதையில் போராடினீர்கள். அல்லாஹுவே, அவர்களுக்கு வசீலாவையும் சிறப்பையும் கொடுப்பாயாக. இன்னும் நீ அவர்களுக்கு வாக்களித்த அல் மகாமுல் மஹ்மூதில் அவர்களை எழுப்புவாயாக. அல்லாஹுவே, அவர்களின் உம்மத்தின் சார்பாக நீ அவர்களுக்கு கூலியை, சிறந்த கூலியை வழங்குவாயாக.
இப்படின்னு இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கப்புறமும் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் சலாம் கூறணும். அவ்வாறு அவர்களுக்கும் துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அவ்விருவரின் மீதும் அல்லாஹுவின் அருள் இறங்க பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்னு உமர் ரஹமத்துல்லா அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறும்போது நபி அவர்களோட 2 தோழர்களுக்குமே சலாம் கூறும்போது இவ்வாறு தான் கூறுவாங்களாம். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூல் அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர், அஸ்ஸலாமு அலைக்க யா அபதா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ்வின் தூதரே உங்கள் மீதும் சலாம் நிலவுக, அபூபக்கரே உங்கள் மீதும் சலாம் நிலவுக, என் தந்தையே உங்கள் மீதும் சலாம் நிலவுக அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து திரும்பி சென்றுவாங்களாம். மஸ்ஜித் நபவிய ஜியாரத்து செய்ய வருபவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை வந்து அந்த சுவர்களை வந்து தொட்டு தடவுறது, தொட்டு முத்தமிடுறது, அங்க போய் தவாப் செய்யறது, துவா கேட்கும் போது கபரை முன்னோக்கி துவா கேட்கறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் நான் தன்னுடைய தேவைகளை கேட்பது, தனது சிரமங்களை இல்லைன்னா நோயை நீக்கும்படி அவங்கள்ட்ட துவா கேட்கறது, இது எல்லாமே ஹராம், தடுக்கப்பட்ட செயல்களாகும். ஒரு முஸ்லிம் வந்து தனது தேவையை எப்போதுமே அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்கணும். தனது துன்பங்களை நீக்குவதற்கு அல்லாஹ்விடம் மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும். சிறிய பெரிய ஒவ்வொரு துவாக்கள் ஒவ்வொரு தேவைகளுமே அல்லாஹ்விடம் மட்டுமே துவா செய்து கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை அல்லது அபூபக்கர் அல்லது உமர் அலி அவர்களுடைய கபரை வந்து ஜியாரத்து செய்வது வந்து வாஜிப், கட்டாயம் கிடையாது. இன்னும் இந்த அமல் வந்து ஹஜ்ஜுடைய நிபந்தனைகள்லயும் உள்ளது கிடையாது. பொதுவாகவே பாமர மக்கள் வந்து இந்த அமலை வந்து ஹஜ்ஜுடைய அமல்கள்ல ஒன்றாகவும் ஹஜ்ஜுடைய நிபந்தனைகள்ல ஒன்றாகவும் தான் கருதுறாங்க. ஆனா இது வந்து மிக தவறானதாகும். மாறாக சட்டம் என்ன நம்மளுக்கு சொல்லித் தருது அப்படின்னா, யாரு மஸ்ஜித் நபவிக்கு வருவாரோ அவர் அங்கு தொழுது விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபர்களையும் அபூபக்கர் உமர் அலி அவர்களின் கபர்களையும் ஜியாரத்து செய்வது முஸ்தஹப், விரும்பத்தக்க செயலாகும். இதற்கும் ஹஜ்ஜுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை ஜியாரத்து செய்ய வர வேண்டும் என்னும் இது வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய செயலா இருக்கு, அமல்கள்ல உள்ளதுன்னு கூறுகின்ற அறிஞர்கள் வந்து எடுத்து வைக்கின்ற நபிமொழி வந்து பெரும்பாலும் ரொம்ப பலகீனமானதாகவும் ஆதாரமானதாகவும் கருதுவதற்கு தகுதியற்றதும் ஆகும். சரியா? இன்னும் அவற்றில் அதிகமானவை வந்து பொய்யான செய்திகளாத்தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை ஜியாரத்து செய்து வரணும் அப்படின்றதுக்கு ஆதாரமான எந்த ஒரு சஹீஹான நபிமொழியும் கிடையாது. அப்படி வந்து கபரை வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு ரசூல்லா முதவே சொல்லி கொடுத்திருப்பாங்க. மேலும் யார் வந்து ஹஜ்ஜ செய்துட்டு என்னை ஜியாரத்து செய்ய வரவில்லையோ அவர் என்னை வெறுத்து விட்டார். எனது கபரை வந்து யார் ஜியாரத்து செய்ய வருகிறாரோ அவருக்கு வந்து எனது சிபாரிசு வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற அறிவிப்புகள் வந்து இவ்வாறு கூறப்படுகின்ற எல்லா அறிவிப்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமற்றதுதான். இந்த கட்டுக்கதை இந்த பொய்யானவை அப்படின்றத அறிஞர்கள் வந்து உறுதியா கூறுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா செய்யணும் அப்படின்னா ரசூல்லா நம்மளுக்கு முதலே சொல்லி கொடுத்திருப்பாங்க. அவங்க சொல்லி தராம நம்ம செய்யற எந்த ஒரு அமலுமே என்ன ஆகுது, அது வந்து கட்டாய கடமையா ஏற்றுக்கொள்ளப்படாது. மதீனாவுல ஜியாரத்து செய்யக்கூடிய இடங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். மதீனால சில இடங்களை வந்து ஜியாரத்து செய்யறத மார்க்கம் வந்து அனுமதிச்சிருக்கு. அந்த இடங்கள்ல ஒன்று குபாவில் உள்ள மஸ்ஜித் ஆகும். அங்கு செல்வதும் தொழுவதும் ஆண் பெண் இருவருக்கும் முஸ்தஹப், விரும்பத்தக்க செயலாகவே இருக்கு. தான் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒழு செய்துவிட்டு அங்கு சென்று பர்லான அல்லது நஃபிலான தொழுகைகளை தொழுவது முஸ்தஹப் ஆகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கமாகவே இருந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் சென்று அல்லது நடந்து சென்று கூபா மஸ்ஜித்ல வந்து 2 ரக்காயத்து தொழுதிருக்காங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன கூறுறாங்கன்னா, வாகனித்தவர்களாக அல்லது நடந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூபா மஸ்ஜிதிற்கு வருவார்கள். அதில் 2 ரக்காயத்து தொழுவார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரசூல்லா அவர்கள் யார் தனது வீட்டில் ஒழு செய்து பிறகு கூபா மஸ்ஜிதுக்கு வந்து அங்கு ஏதாவது ஒரு தொழுகை நிறைவேற்றுவாரோ அவருக்கு ஒரு உம்ராவுடைய கூலியை போன்றே கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மதீனாவில் இருக்கின்ற பக்கி என்ற பொதுவான மக்பராவையும் உஹது போரில் ஷஹீதான ஹம்சா அவர்களுடைய கபரையும் மற்ற தோழர்களின் கபரையும் ஜியாரத்து செய்வது ஆண்களுக்கு மட்டும் முஸ்தகபாகும். இந்த 2 இடங்களுக்கு சென்று சலாம் சொல்வதும் அவர்களுக்காக துவா கேட்பதும் சுன்னாவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் ஷஹீதான தோழர்களை ஜியாரத்து செய்துவிட்டு அவர்களுக்காக துவா கேட்பார்கள். மேலும் நமக்கும் பொதுவான வழிகாட்டுதலை வழங்கியுள்ளார்கள். பொதுவாக கபறுகளை ஜியாரத்து செய்யும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் சலாம் கூறி துவா கேட்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்
ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கபறுகளை ஜியாரத்து செய்யுங்கள், நிச்சயமாக அவை உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் அப்படின்றதா. அதாவது கபறுகளை போய் ஜியாரத்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா துவா செய்யுங்க, அங்க போய் அவங்கள்ட்ட போய் பரிந்துரை செய்ய சொல்லுங்க அல்லாஹ் கிட்ட அப்படின்லாம் நம்ம செய்யக்கூடாது. பொதுவாக கபறுகளை ஜியாரத்து செய்யும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் சலாம் கூறி துவா கேட்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தயாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலா ஹிகூன அஸ்அலுல்லாஹ லனா வலகுமுல் ஆஃபியா. இந்த இடங்களில் இருக்கின்ற முக்மீன்கள் முஸ்லிம்களே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நிச்சயமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களை வந்து சேர்வோம். எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நான் அல்லாஹ்விடம் ஆஃபியத்தை பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்படின்னு துவா செஞ்சிருக்காங்க. மேற்கூடப்பட்டது வந்து இந்த இடங்கள் தான் மதீனாவுல வந்து ஜியாரத்து செய்யக்கூடிய இடங்களாகும். இவற்றை தவிர இன்று பொதுமக்கள் ஜியாரத் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே என்னது ஆதாரமற்ற ஒரு செயலாகும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகம் உட்கார்ந்த இடம், மஜிதுல் ஜும்மா, நபி அவர்கள் முதலில் ஜும்மா தொழுகை நடத்திய இடத்தில் கட்டப்பட்டுள்ள மஜீது, ஃபிர்காத்தம், நபி அவர்களுடைய மோதிரம் காணாமல் போன கிணறு, ஃபிரு உஸ்மான் அவர்கள் வந்து விலைக்கு வாங்கி முஸ்லிம்களின் பயன்பாட்டிற்காக வக்ஃபு செய்த கிணறு, சஅப் மஜாதிது 7 மஜீதுகள், கந்தக் அகல் போர் நடந்த இடங்கள்ல கட்டப்பட்டுள்ள 7 மஜீதுகள், மஜீது கிப்லத்தேன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது கிப்லா மாற்றப்பட்டதால் மஜீதுல் அக்ஸாவிலிருந்து ஹபாவுக்கு தங்களோட முகத்தை நோக்கி திருப்பிக்கிட்டாங்க இல்லையா. இந்த சம்பவம் நடைபெற்ற மஜீதுகளை வந்து மஜீதுல் கிப்லத்தைன் என்று அழைக்கப்படுறாங்க. இந்த இடங்களுக்கெல்லாம் செல்வது வந்து சுன்னத்து கிடையாது, அது பர்லு கட்டாய கடமையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடங்களை ஜியாரத்து செய்ய சென்றதும் இல்லை, அங்கு செல்லணும் அப்படின்றத நம்மளுக்கு கட்டளையும் கொடுக்கல. சிறப்பிற்குரிய முன்னோர்கள் வந்து இந்த இடங்களை வந்து ஜியாரத்தும் செய்ய அவங்களும் சென்றது கிடையாது. மஜிது நபி ஸல்லல்லாஹு மதீனாவுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மஜிதை தவிர வேறு மஜிதுக்குன்னு தனிப்பட்ட சிறப்புகள்ன்றது எதுவுமே கிடையாது. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன கூறியிருக்காங்கன்னா, நமது கட்டளை இல்லாத ஒரு செயலை யார் செய்வாரோ அது மறுக்கப்பட்டதாகும். இந்த ஹதீஸ் வந்து இமாம் முஸ்லிம் அவர்களுக்கு ஹதீஸோட எண் வந்து 3243 பதிவு செஞ்சிருக்காங்க. இமாம் புகாரி அவர்கள் வந்து சனது இல்லாமல் இந்த ஹதீஸை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. ஆகவே மதினாவுக்கு வரக்கூடிய முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னா மார்க்கம் அனுமதித்த இடங்களை மட்டுமே ஜியாரத்து செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதை தவிர்த்து மற்ற இடங்கள்ல ஜியாரத்து செய்யறத கண்டிப்பா தவிர்த்து கொள்ளணும்.